Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வித் போட் நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கட்டிங் பார்க்க போறோம். இதுல வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணுமே நான் டீடைலா சொல்லியிருக்கேன். எவ்வளவு மெஷர்மென்ட் வைக்கணும் என்ன ஏதுன்றது. அதே மாதிரி வந்து நீங்க டீப் நெக் வைக்கும் போதும் போட் நெக் வைக்கும் போது ஆர்ம் ஹோலாண்ட வந்து நம்ம என்ன டிஃபரண்ட் பண்ணி கட்டிங் பண்ணனும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதுல டீடைலா சொல்லியிருக்கேன். நீங்க இதுல வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். நீங்க சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாம கூட போய்டலாம். அதனால தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோலயுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி உங்க சர்க்கிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலமா அவங்க பயன்பெற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இது நம்ம வெட்ட போற ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஓபன் அண்ட் போட் நெக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து போட் நெக் தான், பேக் ஓப்பன். அப்புறம் பிரின்சஸ் கட்டு. ஸோ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த சைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ இங்கே 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். போட்டுட்டோம். இதுதான் வந்து பேக் ஃபால்சன் பண்ணுறதுக்காக, எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடிக்கிறதுக்காக இந்த மார்க்கு. ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் லென்த்து வந்து 15 இன்ச்சு. கரெக்டாக இங்கேருந்து 15 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். அதுலேருந்து 1/4 இன்ச் மேலே ஏற்றி எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த இடத்துல 15 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கிறேன். போட்டுட்டேன். இப்போ இது வந்து பேக் ஓப்பன்ன்றதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம். ஏன்னா ஹூக் கைப்பட்டி வர போகிற இடம், அதுக்காக தான். போட்டுட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸுடைய சைஸ் வந்து 42ன்னு சொல்லியிருந்தேன். அப்பர் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39.5, மிடில் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 42, லோவர் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35.5. இப்போ 39, 42, 35. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்குப்போம். இதுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் ஷோல்டரு. ஸோ 14 போது இது வந்து போட் நெக் இல்லையா, போட் நெக்ன்றதுனால நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். இதில் வந்து கம்மி பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ண போகிறோம். 16 இன்ச் இருக்கிறதுல 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 16 இன்ச் வைக்க போகிறோம் ஷோல்டர். நம்ம வந்து டீப் நெக் இருந்துச்சுன்னா ஷோல்டரில் மைனஸ் பண்ணுவோம், 3 இன்ச் 3 இன்ச் அப்படி மைனஸ் பண்ணுவோம். இது வந்து போட் நெக்ன்றதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இப்போ வந்து இதே வந்து நம்ம டீப் நெக் உள்ளது, நெக் வந்து இறக்கமாக வச்சு நம்ம பண்ணுறோன்னா இருக்கிற ஷோல்டர்லேருந்து நம்ம 3 இன்ச் 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு வைப்போம். பட் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இருக்கிற ஷோல்டர்லேருந்து ஒரு ஜஸ்ட் 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிட்டு வைக்க போகிறோம். 16 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டோம்னா 16 இன்ச்சு. அந்த 16 இன்ச்சில் பாதி தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். அதில் 8 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1/4 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அப்புறம் ஷோல்டர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/4 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்டாக 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அது 7.5 இன்ச் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே 8 இன்ச் வச்சோம் இல்லையா, அந்த 8லேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இங்கே 7.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஷோல்டர் வந்து 16 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 16 இன்ச் வைக்கிறோம். 16ல் பாதி வந்து 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச் வந்து இங்கே கணக்கு பண்ணிட்டோம். அந்த 8 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி இங்கே 7.5 இன்ச்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் பஸ்ட்டு கணக்கு நம்ம பண்ணிக்குப்போம். 39 இன்ச் அப்பர் பஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதில் 4 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 9.25 இன்ச் ஒரு புள்ளி வரும். அதை வந்து இங்கே கணக்கு பண்ணி நம்ம இங்கே வச்சிடலாம். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு கிளாத் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு வந்து 35 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 35 வந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம். 8.25 ஒரு புள்ளி வருது. அப்போ 8.25 ஒரு புள்ளியோட நம்ம ஒரு 1 இன்ச் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 9.25 ஒரு புள்ளி.
அதில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்லேருந்து 9.25 ஒரு புள்ளி, இங்கே வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன், இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இந்த 1 இன்ச் எதுக்கு விட்டேன்னா நம்ம பேக்கில் பிடிக்க போகிற டாட்டுக்காக 1 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் இவங்களுக்கு போட் நெக்ன்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று நான் பண்ணுறேன். கரெக்டாக இந்த மார்க்லேருந்து இங்கே வந்து 3 இன்ச்சில் வந்து நான் தள்ளி மார்க் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க. இந்த நம்ம லென்த்து பண்ணோம் இல்லையா, அந்த லென்த்துலேருந்து கணக்கு பண்ணி இங்கேருந்து ஒரு 3 இன்ச் வந்து இறக்கி மார்க் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த 3 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க் நான் பண்ணிடுறேன். இப்படி பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகாது. இப்போது நான் அந்த போட் நெக்குக்கு மார்க் பண்ணிடுறேன். அவ்வளோதான், பண்ணிட்டோம். இதுதான் வந்து போட் நெக்குடைய ஷேப். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்த மார்க்லேருந்து இங்கே வச்சு 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, ஷோல்டரில் பாதி 8. அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இந்த 7.5 இன்ச் இறக்கணும் இல்லையா, அந்த இடத்துலையும் இப்படி வச்சுட்டு இங்கே 8 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். 8 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே எப்படி 8 இன்ச் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் 8 இன்ச் பண்ணுறோம். அந்த 8 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளிட்டு, சாரி 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். நல்லா கேட்டுங்க. இங்கேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 8 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி மட்டும் நம்ம உள்பக்கம் தள்ளுறோம். உள்பக்கம் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அது எதுக்காகன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஸ்ட்ரைட்டான மார்க் 8 இன்ச்சுனா இதுதான் 8 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இது ஸ்ட்ரைட்டாக போடும்போது தான் இப்படி ஸ்ட்ரைட் மார்க் வரும். நம்ம வந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் ஒரு புள்ளி உள்ளே தள்ளிட்டு மார்க் போட்டிருக்கோம். அதனால இது கிராஸாக இருக்குது. அது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பவுமே நீங்கள் வந்து போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு இல்லை காலர் நெக் எது பண்ணாலுமே சரி, இந்த 3 நெக் பண்ணும்போதும் நீங்கள் இதை வந்து உள்ளே தள்ளின மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதே வந்து நீங்கள் நார்மலாக டீப் நெக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இது உள்பக்கம் 1/2 இன்ச் ஒரு புள்ளி தள்ளினது அப்படியே இந்த பக்கம் வெளிப்பக்கம் நீங்கள் தள்ளணும் 1/2 இன்ச் ஒரு புள்ளி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆமோலாண்ட இருக்கிற இஷ்யூவெல்லாம் வராது, சுருக்கங்கள்லாம் வராது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிங்க. போட் நெக், காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் 1/2 இன்ச் ஒரு புள்ளி உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். இதே வந்து டீப் நெக், இறக்கமான நெக் வைக்கும்போது அதே 1/2 இன்ச் ஒரு புள்ளி வந்து வெளியில் தள்ளி மார்க் பண்ணணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 17 இன்ச் ஆமோல், அதில் பாதி 8.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக இப்படி வச்சு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, 8 இன்ச் இந்த இடத்துல வருது. நம்ம இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆமோலுடைய மார்க் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோடைய ஷேப்பு. இது வந்து போட் நெக்குக்கு போட்டோம், இது வந்து ஆமோலுக்கு போட்டிருக்கோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 1/2 இன்ச் ஒரு புள்ளி வந்து உள்ளே தள்ளணும். க்ளோஸ் நெக், காலர் நெக்கு, போட் நெக் எல்லாத்துக்கும். இதே நார்மல் டீப் நெக் வந்தால் 1/2 இன்ச் ஒரு புள்ளி வெளியில் தள்ளணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க. அப்போ உங்களுக்கு ஆமோலில் இஷ்யூ எல்லாம் வராது, துணியெல்லாம் நிற்காது எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம டாட்டுடைய மார்க் போட்டுடலாம் பேக்கில். ஃபஸ்ட்டு
இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்லேருந்து வச்சுட்டு இந்த மார்க்லேருந்து பார்த்துங்க 10 இன்ச் இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம இந்த மார்க்லேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. அந்த 10ல் 1 இன்ச் தள்ளிட்டோம், அதனால 9 இன்ச் இருக்குது. அந்த 9ல் பாதி 4.5 இன்ச்சு, கரெக்டாக 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இங்கேருந்து பேக் டாட்டுக்கு மார்க் ஒன்று போட்டுறேன், 3.5 இன்ச்சில் போடுறேன். போட்டுட்டோம். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா டாட்டுக்காகன்னு சொல்லிட்டு, அந்த 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு. அவ்வளோதான் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் போட் நெக்குன்னும் போது. போட் நெக்குன்றதில்ல, அதே தான் நான் சொல்கிற மாதிரி தான், க்ளோஸ் நெக், காலர் நெக் எல்லாத்துக்குமே. பட் காலர் நெக்குன்னும் போது உங்களுக்கு நெக் இப்படி வராது, அது வந்து மாறும் வேறு மாதிரி. நான் அதுக்கு தேவைன்னா வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த டாட்க்கெல்லாம் மேட்ச் போட்டுடலாம், எவ்வளோ பிடிக்கணுன்றது. அதே மாதிரி இந்த ஃபால்ஸனுக்கும் மேட்ச் ஒன்று போட்டுடலாம். இது சைடுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேக் வெட்டிட்டோம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் வெட்டிடலாம், பிரின்சஸ் கட்டு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் பேப்பரில் போட்டு வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு நம்ம துணியில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம துணியில் வெட்டின பேக் எடுத்து இதுக்கு மேலே போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். 15 இன்ச்சு பேக் லென்த்து, ஃப்ரண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 இன்ச்சு, அதை விட வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இப்படி மேலே ஏற்றி வச்சுடுவோம், ஏன்னா இங்கே துணி தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு நம்ம கரெக்டாக மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த ஆமோலாண்டையும் கரெக்டாக அந்த பேக் எப்படி வெட்டியிருக்கோமோ இதே மாதிரி மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ இதில் இங்கே நேட்ச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பேக்குக்கு, அந்த பேக்குக்கு நேட்ச் போட்டிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நேட்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா, 1/2 இன்ச் தள்ளிட்டு இந்த நேட்ச்லேருந்து ஃப்ரண்ட் நேட்ச் வந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வந்து துணி வந்து பிடிப்போம், அந்த டாட் மாதிரி வரதுக்காக தான் நம்ம அந்த 1/2 இன்ச் தள்ளி போட்டிருக்கோம். அது நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் அந்த டாட் ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே அந்த நேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக் நேட்ச்சில் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு வெட்டும்போது சொல்கிறேன், நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். இந்த நேட்ச் ஆண்டை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நேட்ச் ஆண்டை பண்ணியிருக்கோம். இந்த பேக்கில் வந்து ஃபால்சன் கொடுக்க போகிற இடத்துல இப்போது இதில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மார்க்லேருந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு லென்த்துக்கு வந்து நம்ம மார்க் போட்டுக்குப்போம். 16 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். 16 ஒரு மார்க்கு, கீழே 1/4 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டிருக்கேன். இப்போது இந்த பீஸை நம்ம எடுத்துருவோம், கிளாத்தை பேக் வெட்டினது. அடுத்தது இப்போ நம்ம டைரெக்டாக அதில் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸ்கேல் வச்சு இந்த ஷோல்டர் ஆண்டை கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இதே மாதிரி இறக்கிட்டு இந்த இடத்துல மார்க் போட்டுடலாம். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம் மார்க்கு, ஏன்னா போட் நெக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஓகே, இதே மாதிரி இதுக்கும் நம்ம 3 இன்ச் இறக்குதல் தான் நெக்குடைய டீப் வைக்க போகிறோம், ஃப்ரண்ட் நெக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷோல்டர் எண்டுலேருந்து இப்படி வச்சுட்டு பஸ்ட் பாயிண்ட்டு டாட் பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் கரெக்டாக, சாரி தப்பாக சொல்லிட்டேன், 12.5 இன்ச்சு. 12.5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று இங்கே போட்டுருவோம். 12 இன்ச் போட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கீழே இறக்கிடலாம். அப்போ 3 இன்ச்சுன்னா 13, 14, 15, 16, 16 மார்க் நான் பண்ணுறேன். கரெக்டாக மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எண்டுலேருந்து வச்சு டாட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. அந்த 12 இன்ச்சிலேருந்து நான் 3 இன்ச் இறக்கியிருக்கேன். அப்போ 3 இன்ச்னா பார்த்துங்க 13, 14, 15, 16 கரெக்டாக 3 இன்ச்சில் இறக்கிட்டேன். அப்புறம் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஒரு புள்ளி வச்சு ஒரு மார்க் ஒன்று போடுறேன். கரெக்டாக 4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, இப்போது அப்படியே இறக்கிட்டு இந்த 3 இன்ச் இறக்கணும்ல, அந்த 3 இன்ச்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, 314 பாயிண்ட், அந்த மாதிரி இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டேன். இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த இடத்துலையே மார்க் பண்ணிடுறேன். அந்த டாட் 3.5 இன்ச்சு. இப்போ இதுதான் இந்த 3.5 இன்ச் டாட்டுடைய கேப்பு. ஸோ மேலேருந்து 12, இங்கேருந்து 3. ஓகேங்களா, இப்போது நம்ம இது கரெக்டாக மார்க் போட்டுடலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.25 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு இன்னொரு மார்க் ஒன்று பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே 6.25 ஒரு மார்க் பண்ணேன். அதுலேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் மேலே ஏற்றிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேணும்னா நான் 6.25 பண்ணேன் இல்லையா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5.25 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6.25 கூட இறக்கி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் சொன்னது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த இறக்கம் வருமானா வராதுங்க. இது வந்து 42 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ன்றதுனால தான் இந்த இறக்கம் வருது. சைஸ் கம்மியாகும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி மாறும். ஓகேங்களா, ஸோ இந்த சைஸுக்கு இந்த மாதிரி தான் வருது. ஓகேங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், இந்த 6.25 இறக்கணும் இல்லையா மார்க்கு, அந்த மார்க்லேருந்து இந்த மார்க் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படியே இங்கே பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ அடுத்தது இந்த 1/2 இன்ச்சு
இது பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான். இப்போ என்னன்னா நான் வெட்டும்போது இந்த இடத்துலையும் வெட்டுவேன், இந்த இடத்துல வெட்டுவேன், இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து வராது. அப்போ இதுவும் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ இங்கே நான் இந்த 1/2 இன்ச் தள்ளி போட்டிருந்தேன் இல்லையா எக்ஸ்ட்ரா மார்ஜின் பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃப்ரண்ட் மார்ஜின் எங்கே இருக்கோ 1/2 இன்ச் அது வந்து தள்ளிட்டு இந்த பக்கம் வந்துடும். அதுக்காக தான் நான் தள்ளி போட்டேன். அதனால தான் நான் சொன்னேன், அப்புறம் சொல்கிறேன் அந்த விஷயன்றது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாட்க்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம 3.25 இன்ச் வந்து வைக்கிறோம். 3.25 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3.25 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். ஏன்னா இது 42, ஸோ அதனால தான் நான் 3.25 ஸ்பேஸ் விடுறேன். ஓகேங்களா? வச்சுட்டோம். இப்போ இந்த 2 மார்க் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து 16 இன்ச் வந்து நம்ம கணக்கு பண்ணல அந்த மார்க்கு, அதுக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் ஒன்று கரெக்டாக போட்டுடுறேன். போட்டுட்டேன். இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ இந்த மார்க் இதில் எடுத்துன்னு வந்து சேர்த்துடலாம். இது என்ன மார்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மார்க் வச்சு பண்ணும்போது பேக்கு எந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு பண்ண மார்க் இங்கே பாருங்கள். இப்படி வச்சு பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணியிருந்த மார்க் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துன்னு வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து கணக்கு பண்ணிடலாம். கரெக்டாக 35 அதை 4 டிவைட் பண்ணிக்கலாம். 8.25 ஒரு புள்ளி கரெக்டாக இங்கேருந்து இந்த மார்க் வரைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச் எடுத்து அப்படியே இந்த பக்கம் வைப்போம். இப்போ இங்கேருந்து 8.25 ஒரு புள்ளி கணக்கு பண்ணிடலாம். இந்த இடத்துல வருது. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் இங்கே கரெக்டாக போட்டுடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டேன். இப்போ இப்படி வச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிற இடத்துக்கு மார்க் போட்டுடலாம். அப்படியே 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று. ஓகே, போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிராஸ் பேக் கிராஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் வந்து நான் எடுப்பேன். கொஞ்சம் ப்ளவுஸ் சைஸ் வந்து பெருசாக வந்துச்சுன்னா, இப்போ இது வந்து 42 செஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றதுனால நான் ஃப்ரண்ட் கிராஸ்னு எடுத்திருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு இல்லை 4.5 இன்ச்சு இறக்கத்தில் இப்படி எடுத்திருப்பேன் நான். அந்த சைஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதை வந்து நாங்கள் ஃப்ரண்ட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து 14 இன்ச் இருக்குது. கரெக்டாக இதோடைய மெஷர்மெண்ட் வந்து 14 இன்ச் இருக்குது. அப்போ 14ல் பாதி 7.25 இன்ச்சு. கரெக்டாக நான் 7.25 இன்ச் வைக்கும்போது இந்த இடத்துல வருது. இப்போ இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுறேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டிச்சிங் வர போகிற இடம். இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நான் கவர் தட் வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது வந்து ப்ளவுஸ் சைஸ் பெருசாக வந்ததுன்னா மட்டும் நான் இந்த மெஷர் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம பண்ணலைன்னா சம்டைம் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம இந்த பேக்கில் வச்சு பண்ண மார்க் பிரகாரம் நம்ம பண்ணிட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல வந்து துணி நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அது நிற்காமல் இருக்கணும்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ நான் மார்க் போட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், போட்டுட்டோம். இப்போ வந்து பேக்குக்கு எப்படி நம்ம நெக்குக்காக மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம போட் நெக்குக்கு மார்க் பண்ணிடலாம்.
பண்ணிட்டோம் மார்க்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுடைய பார்ட் வந்து மார்க் ஃபுல்லாக பண்ணிட்டோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஷோல்டர் வித் 2 இன்ச் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கிறேன். நான் ஒரு வாட்டி கரெக்டாக தான் இருக்கு. இப்போ வந்து இங்கே கரெக்டாக நம்ம லெவலாக வெட்டிக்கலாம். இப்போ இதுக்கு 2 பீஸ் இருக்குது. இது 2 பீஸில் ஒன்று எடுத்துருவோம். நம்ம சிங்கிள் பீஸில் வெட்டிக்கலாம். இது இப்போ இந்த பார்ட் வந்து வெட்டிட்டோம். இப்போ அதையும் கரெக்டாக லெவலாக வெட்டிக்கலாம். நம்ம சைடில் ஸ்டிச் பண்ண போகிற இடத்துல ஒரு நேட்ச் ஒன்று போட்டுடலாம். அதே மாதிரி கீழே மடிக்க போகிற இடத்துலையும் ஒரு நேட்ச் ஒன்று போட்டுடலாம். வெட்டிட்டோம். இப்போ அடுத்தது நெக்கு. அவ்வளோதாங்க, வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பொசிஷன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக இப்படி வச்சுட்டு இப்படி தைச்சிங்கன்னா இது அப்படியே வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து உக்காந்துரும். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக அதில் வந்து முடிஞ்சிடும். இது வந்து 42 சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வெட்டியிருக்கேன். மேலே வந்து போட் நெக். ஓகேங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வெட்டுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து இதை நம்ம கிளாத்தில் போட்டு மார்க் போட்டு எப்படி வெட்டுறோன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன்ன்றதுனால இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து இந்த இடத்துல போட்டு எடுத்துடலாம். இது வந்து சென்டர் பீஸ் இங்கே போட்டுக்கலாம். இல்லை, இந்த இடத்துல நான் போய்டுவேன்னு பார்த்தேன். இது வந்து பத்தலை துணி. ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி தான் நான் வெட்டுறேன். ஓகே, இப்படி வச்சே மார்க் போட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட்டுக்கு மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடலாம்.
இது என்ன மார்க்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் வச்சு நான் பண்ணுறது இந்த மார்க்கு இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து அதில் போட முடியல, இது மேலே வச்சு பண்ணும்போது, அதனால தான் அது எடுத்த பிறகு ஸ்கேல் வச்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இங்கே கீழேயும் வந்து கரெக்டான மார்க் ஒன்று பண்ணிடலாம். இது ஸ்டிச்சிங் வர போகிறது, இது வந்து எக்ஸ்ட்ரா வர போகிற இடம். இப்போது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டும்போது, ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்ம மார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வெட்ட போகிறோம். இந்த இடத்துலையும் மார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வெட்டுவோம். ஆனால் இந்த மார்க் இருக்கிற இடத்துல மட்டும் விட்டுட்டு வெட்டுவோம் 1/4 இன்ச்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா மார்ஜின்காக கிளாத்து தேவை இந்த இடத்துல மட்டும். இந்த இடத்துல வெட்டும் போது மார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் வெட்டுவோம். நான் வெட்டும்போது காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி இப்போது இந்த பேட் பார்ட் கூட வெட்டிடலாம். நம்ம சரி மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் இந்த கட்டிங்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கட்டிங் பண்ண தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு தான் எனக்கு கட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்களே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவுமே பயம்லாம் எதுவுமே இல்லாமல். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கட் பண்ண தெரியும், ஆனால் என்ன பயப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம வெட்டினா கரெக்டாக வருமோ வராதோ, ஒருவேளை நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பயப்படுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுங்க. ஓகே, இப்போ இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம், எடுத்துடலாம் இதை. இப்போ இங்கே ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். அதே மாதிரி இந்த மார்க்கும் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் போட்ட மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட் ஸ்டிச்சுக்கு அந்த மார்க் தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த கீழே வந்து ஃபோல்ட் பண்ண போகிறது எவ்வளோ இடத்துல ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம், எந்த இடத்துலன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த இடத்துலலாம் நம்ம மார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் வெட்ட போகிறோம், இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து 1/4 இன்ச் தள்ளிட்டு வெட்ட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த பீஸ்லேயும் இந்த பார்ட்டில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் எல்லாமே இங்கெல்லாம் கரெக்டாக வெட்டுவோம், எங்கே மார்க் இருக்கோ அந்த இடத்துல தான் வெட்ட போகிறோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச் தள்ளிட்டு தான் வெட்ட போகிறோம். ஏன்னா இந்த இடமும் இங்கே தான் ஜாயிண்ட் ஆக போகுது, ஸ்டிச்சிங் வரப்போகுது. ஸோ அதனால் இங்கே 1/4 இன்ச் நம்ம எப்படி விடுறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1/4 இன்ச் விட போகிறோம். இப்போ நான் வெட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வெட்டிடலாம். இப்போ இதை வெட்டிட்டோம், இந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதே மாதிரி இந்த பார்ட்டியை நம்ம வெட்டிடலாம். இப்போ வந்து இது இப்படி தான் வரப்போகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மெத்தடில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம வெட்டிட்டோம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. இப்போ அடுத்தது கை வெட்டிடலாம். இது ஃபஸ்ட்டு கரெக்டாக லெவலாக வெட்டிடலாம். இதை இப்போ இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா
கைக்கு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறேன் நான். பண்ணிவிட்டு இப்படி போட்டு வெட்டிடலாம். ஸ்லீவுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுங்க இவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கீழே மடிக்க போகிறதுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து 12 இன்ச்சு. 12 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். மேலே 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 12 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு ஒரு மார்க்கை ஒன்று போட்டுடலாம். இப்போ இங்கே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுருவோம். போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். ஏன்னா இதுதான் ஆமூல் ரவுண்டுக்கு வர போகிறது. இங்கேருந்து 3.5 இன்ச் இறக்குனா போதும், அதிகமாகலாம் இறக்க வேணாம். அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் மேலே ஏற்றிட வேணாம். 3.5 இன்ச் இருந்தால் ஓகே, சரிங்களா? இவங்களுக்கு ஆமூல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ரவுண்டு வந்து 17 இன்ச்சு. 17 இன்ச்சில் பாதி 8.5 இன்ச்சு. அப்போ 8.5 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் கரெக்டாக இந்த கிராஸில். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் ஆமுல்ன்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைசப்பாண்டா வரும். இங்கேருந்து ஒரு 5.25 இன்ச் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுடுறேன். அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு அப்பர் ஆமுல் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அது வந்து 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சில் பாதி 7.25 இன்ச் வச்சிடலாம். கரெக்டாக 7.25 ஒரு மார்க் ஒன்று போடுறேன். 1.5 இன்ச்சு தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று போடுறேன். இப்போ இந்த ஸ்லீவ் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ரவுண்டு வந்து 12 இன்ச்சு. கரெக்டாக 12 இன்ச்சில் பாதி 6 இன்ச் 6 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். அதே மாதிரி 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். ஓகே, இது நம்ம எழுதிடலாம் 12 இன்ச்சுன்றது. இப்போ இங்கேருந்து சைட் மார்க் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆமூல் ரவுண்டு. ஓகே, பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு நேட்ச் போட்டுடுறேன். இப்போ கீழே மடிக்க போகிறதுக்கும் நேட்ச் போட்டுடுறேன். இப்போ இந்த சென்டர் நேட்சை போட்டுடலாம். இப்போ கவர் தட்டு எடுத்துடலாம். கவர் தட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி அங்கேருந்து மேலேருந்து 6.25 வந்து இறக்கிட்டு மார்க் பண்ணோமோ கவர் தட்டுக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அதே 6.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்த மார்க்லேருந்து அப்படியே நான் அந்த ஷேப் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கவர் தட்டு எடுக்கிறதுன்றது அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ்ன்றதுனால நான் அந்த மெஷர்மெண்ட்டில் வைக்கிறேன். சின்ன ப்ளவுஸ் என்னும்போது அதுக்கேற்ற மாதிரி கவர் தட்டு எல்லாமே எந்த இடத்துல வந்து இறக்கணும், எவ்வளோ என்ன ஏதுன்றது அதுக்கேற்ற மாதிரி மாறும். இதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸும் இருக்கும், நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு 39, 40, 42, 44, 40 ப்ளஸ் 40 ப்ளஸ் போகும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்துடும். ஓகேங்களா? இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கையை கூட வெட்டிட்டோம். பேக்கு ஃப்ரண்ட்டு கை மூணுமே வெட்டி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ ஒரிஜினல் கிளாத்தில் மேலே போட்டு வெட்டிக்கலாம். இதுதாங்க ஒரிஜினல் கிளாத்து.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு பேக் வெட்டி எடுத்துருவோம். ஓகே, நான் பூ டிசைன்லாம் கட்டாக இருக்குதான்னு பார்த்தேன். கட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், பேக் வெட்டிட்டோம். பேக் எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட் போட்டு எடுத்துடலாம். ஓகே, நம்ம வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினா போதும். நிறையெல்லாம் தேவையில்லை. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு விட்டால் போதும். அது எதுக்காக விடுறோம்னா, நம்ம தைக்கும் போது கொஞ்சம் முந்தி பிந்தி ஆனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். நம்ம கரெக்டாக வச்சு வெட்டிட்டோம்னா, அப்போ துணி இல்லைன்னா நம்மள பார்த்தீங்கன்னா ரொம்ப தைக்கிறது கஷ்டமாயிடும் ப்ளவுஸ். அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச்சு விட்டு வெட்டினாங்கன்னா போதும். நான் எல்லா ப்ளவுஸ்லையும் அதே மாதிரி தான் வெட்டுவேன். ஸோ அதனால தான் நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சென்டர் பார்ட்டும் வெட்டிட்டோம். அடுத்தது இந்த பார்ட் வந்து வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கை வரதா பார்த்துருவோம். ஏன்னா துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, கை வந்து இங்கே வந்துடுது. நம்ம இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாகணும் அந்த இது பாட்டு. ஸோ பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு இது எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சைடு வந்து ஜாயிண்ட் வருது. அதை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஜாயிண்ட் போட்டாலும் தெரியாது. இது வரைக்கும் தான் ஸ்டிச்சிங் வரப்போகுது. ஸ்டிச்சிங் வரைக்கும் துணி வந்துடுது. அதுக்கு மேலே தான் ஜாயிண்ட் வருது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் இந்த பார்ட் வந்து வெட்டி எடுத்துடுறேன். இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி விட முடியல. ஏன்னா துணி இல்லை. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா துணி விடாமல் வெட்டுறேன், லைனிங்கை விட. ஓகே, இப்போ இந்த பார்ட் வெட்டி எடுத்துட்டோம். இவ்வளோ தூரத்துக்கு ஜாயிண்ட் இருக்குது. அதை நம்ம ஜாயிண்ட் போட்டோம்னா இந்த மார்க்குக்கு இந்த பக்கம் போயிடும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு உள்பக்கம் தான் போகுது. அதனால தெரியாது, பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம வந்து கை வெட்டி எடுத்துக்கலாம். கைக்குமே ஜாயிண்ட் வருது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த நேச்சுக்கு என்னண்டா வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் நேச்சுக்கு என்னண்டா வருது. ஏன்னா துணி இவ்வளோ தான் இருக்குது. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா துணி நிறையா இருக்கும். ஒரு சில இதில் வந்து துணி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை விட எல்லாம் கம்மியாக வரும். ஸோ நம்ம பார்த்து பார்த்து வெட்டுற மாதிரி இருக்கும்.
ஓகேங்க, வெட்டிட்டோம். கை, பேக், ஃப்ரண்ட்டு எல்லாமே வெட்டிட்டோம். இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து இந்த பார்ட்டு பேனல் பார்ட், சாரி பேட் பார்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவு வெட்டிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்க பயன்பெற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன கைஸ், எப்போவுமே நான் சொல்கிறது தான், அதே தான், லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.